ஓகே, ஆக்சுவலா எங்க போறேன்னா இஸ்கான் டெம்பிளுக்கு வந்து போறேன். இன்னைக்கு ஆக்சுவலா கிருஷ்ணர் ஜெயந்தி. பட் நான் ஒரு ஏத்திஸ்ட் பேசிக்கலி. சரி, அப்புறம் ஏத்திஸ்டுக்கு என்னடா கோயில்ல வேலைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏத்திஸ்டா இருந்தா மட்டும் பத்துமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கடவுளை கும்பிடுற ஆளா தான் இருக்காங்க. அதனால சரி வாடா போலாம், கம்பெனி கூடுறா அப்படின்னா சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. நமக்கு போனோம்னா ஒரு விலாக் ஆகும், அதற்காக மட்டுமே. எனக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இருந்த டைம்ல எல்லாம் இயர்லி வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ வந்து இஸ்கான் டெம்பிள் போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் அங்க அன்னதானம் போடுவாங்க, சூப்பரா இருக்கும். இப்போ யார் கூப்பிட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் தான் கூப்பிட்டுருக்காப்புல. திடீர்னு கால் பண்ணி இஸ்கான் டெம்பிள் போலாம் வாடா அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு நானும் தண்டமா தான் இருந்தேன், அதனால கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சிம்பிளாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வண்டியில் போகிறீங்க, படத்துக்கு போகிறீங்க, இல்லை சும்மா உட்காந்து பேசுகிறீங்க, அது எல்லாமே முன்னாடி ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்தால் என்ன? ஸோ அதுதான் இந்த கான்வர்சேஷன் சீரீஸோட கான்செப்ட். மெயினாக இந்த ஐடியா எங்கே தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுகேன்னு அப்படின்னா ஒரு சேனல், இன்னொரு சேனல் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உதயமான ஐடியா தான். ஸோ அதிலிருந்து இங்கேயும் தொடரலாமே அப்படின்னா இதில் கான்வோ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு இது பிடிக்கலாம், இல்லை பிடிக்காம போகலாம், இல்லை புரியலாம், இல்லை என்னடா இவனுங்க பேசுகிறானுங்க அப்படின்னு கூட புரியாம கூட இருக்கலாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மனுஷன் கூட பேசும்போது என்னென்னலாம் பேசுவீங்க? அரசியல் பேசுவீங்க, சினிமா பற்றி பேசுவீங்க, லைஃப்பை பற்றி பேசுவீங்க, கரியர் சார்ந்து பேசுவீங்க, ஃபிலோசஃபி பேசுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் ஒரு ஜாலியான டாக் போகும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம். ஸோ அது எல்லாம் தான் இந்த கான்வர்சேஷன் சீரீஸோடைய ஒரு அங்கமாக இருக்க போகிறது. அது இல்லாமல் இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி தனியாக லூஸ் மாதிரி பேசிட்டுலாம் போனதே இல்லை. இந்த சீரீஸ் மூலிமா அதுவும் நடக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமாடா தனியாக பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு விஷயம்தான். எனக்கு கூட எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் டப்பிங் மட்டும் நான் பண்ணுவேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு. நாங்கள் விஷயம் இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறோம், அதுவும் எஸ்பெஷலி வந்து இது நைட் டைம்னால கொஞ்சம் குவாலிட்டி கொடூரமாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள். வெற்றிகரமாக விக்னேஷ் வீட்டுக்கு வந்து விட்டோம். தலைவர் எங்கீங்க? வந்துட்டேங்க, ரோட்டில் நிற்கிறேங்க. ரோட்லிங்க வாங்க வாங்க வாங்க. சரி, விக்னேஷ் வந்துருவான். தண்ணீரை கூப்பிடுங்க. இப்போ பன்னீர் அவர்கள் வந்து சாயந்தரமே போனேன். சாயந்தரம் போனதுக்கு இனி அந்த ஃபார்ம்ல இருந்து வரல அப்படின்னாங்க. ஃபார்ம்ல இருந்து நீ வரல, வந்துட்டு நான் குளிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு தான் சரி உங்களை கூப்பிட்டேன். நீங்க வந்து கடவுள் ஈடுபாடு ஒரு ஆளு. கூப்பிடும் போதே வந்து பன்னீர் தான் யோசிச்சேன், யாரா கடவுள் ஈடுபாடான ஒரு ஆளு அப்படின்னு போது நான் மனசுல வந்து 2 பேர்த்த யூகிச்சேன். சரிங்க. ஒன்று வந்து பன்னீர், இன்னொன்று வந்து அவர் அங்க இடிகரையில் இருக்காரு, அவரு நிஸ்கானு கூப்பிட முடியாது. இன்னொன்னு அவர் வந்து அவருடைய பக்தி வந்து அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டான பக்திமானா என்ன அப்படின்னுங்கிறது சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, ஏத்திஸ்ட் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏத்திஸ்ட் மாதிரி பேசுவாரு. திடீர்னு பார்த்தா கடுப்பாகுதுடா, கேரளால ஒரு கோயில் இருக்கு, கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன். கேரளால ஏதோ பயங்கரமான ஏதோ கோயில் போலனா அங்க போனா அவங்க குலதெய்வம் கோயிலாமா, அவங்க போன பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வரும் அப்படி இப்படின்னா வரட்டும். நம்மளாச்சும் ஒரு இடத்துல வந்து தீஸ்ட்னு ஒத்துக்கிறோம். ஓரளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனைகள் மட்டும் ஓரளவுக்கு வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க. அவரு நிறைய டிச்சுடா சேர்த்திட போறான். ஒருத்தன் வேணும்னு ஸ்பீடா வருவானுங்க. ஆமா, இதுல ஸ்பீடா வந்து அவங்களோட வீரத்தை காமிப்பாடுங்க. பைத்தியாருங்க, தண்ணி அப்படியே மேலேயே அடிக்கும். அந்த மாதிரி நம்மள தீயிஸ்ட் அப்படின்னுங்கிறது வந்து ஒத்துக்கிறோம். தீயிஸ்டா என்னால ஏத்திஸ்டா இருக்க முடியல. ஆனா கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனைகள ரொம்ப
முட்டாள்தனமா பகுத்தறிவு சிந்தனைகளும் அதுவும் நம்ம இது பண்றோம். தீஸ்டா இருந்தா பகுத்தறிவு சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு யாருங்க? ஏத்திஸ்ட்னா பகுத்தறிவு சிந்தனை இருக்கும்னு அவசியம் இல்லை. அவன் ஏத்திஸ்ட் அவ்வளவுதான். அதுவும் மறுபடியும் சொல்றேன், அவன் ஏத்திஸ்ட் அவ்வளவுதான். அவனுக்கு பகுத்தறிவு இருக்கும் இல்லாம கூட இருப்பான். இருந்தும் இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும். நான் என்னோட சொல்ல வரேன்னா, நான் சாமி கும்பிட்றேன், எனக்கு அது இப்போ பிடிச்சிருக்கு, எனக்கு அது திருப்தி. நான் வந்து நம்ம இவர் சொல்ற மாதிரி தான், எச் வினோத் அவர் சொல்ற மாதிரி தான், கடவுள் இல்லை அப்படின்னுங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டியும் ஒரு தைரியமும் வேணும். நான் இனி அந்த ஜோனுக்குள்ளார போகலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு இது தேவைப்படுது, என்னை தாண்டி வந்து ஒரு ப்ரே பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த கடவுளை சார்ந்து வந்து நான் லாபம் சம்பாதிக்க மாட்டேன், அது வேணும் ஒரு 4-5 இது சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த தாட் ப்ராசஸில் பேசுகிற ஆட்களே அரிது, கம்மி. எஸ்பெஷலி நான் ஏத்திஸ்ட்டை போட்டு செஞ்சு விடுறவங்க தான் அதிகம். அந்த தாட் ப்ராசஸ்ல பேசுறதே கம்மி. இன்னொன்று அது அவங்கவுங்க விருப்பம். யாரையும் ஏமாத்தி பொழைக்கணும்னு நினைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தீஸ்டா இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அவன் யாரையும் ஏமாத்துறது யாரும் இது பண்ண, அவன் வந்து அவன் வேலையை வந்து சாமி கும்பிட்றான், பொட்டு வைக்கிறான். அவனை போய் முட்டாள்தனமாக பொட்டு வைக்காத, இல்லாத ஒன்று ஏன் கும்பிட்ற அப்படி இப்படின்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்றது, அது சொல்லாம இருக்க முடியாதுங்க. சொல்லாம இல்லை, அதாவது என்ன ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்றோம், நீ பண்ணி இவனுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு, சரி ஓகே கடவுள் இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தனுக்கு வந்து அதை கன்வே பண்றான். அது கன்வே பண்ணாமறது தப்பு இல்லை, கன்வே பண்ணலாம். இதுதான் இது, நான் இப்போ இது நான் இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னுங்கிற உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சொல்கிறேன். சரி ஓகே, நீ அவனை நாலேஜ் படுத்தவே பார்க்குற. ஒன்ஸ் அவனுக்கு அந்த நாலேஜ் தாண்டியும் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக கடவுள் இருக்குது, அவன் இது பண்ணுறான் அப்படின்னா அவனை திணிக்காமல் சரிடா அப்படியே லெவலாக இருந்துக்கும் அப்படிங்கிறத வந்து திணிப்பு 2 வகையிலையும் தப்பு தான். கடவுள், அதாவது பையன் வந்து ஏத்திஸ்டாக இருப்பான், ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆட்களாக இருக்கும். இவன் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ திருநீர் வைக்கணும், எனக்கு தெரியாது நீ கோயிலுக்கு வரணும், எனக்கு தெரியாது நீ இதை ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ணணும்னு திணிப்பாங்க. திருப்பி எந்த ஒரு வகையிலும் தவறுதான். அதே மாதிரி அப்பா ஏத்திஸ்டா இருக்கு, பையன் தீஸ்டா இருக்கானவும், எங்க பையன் எங்கேயாவது போயிட்டு திருநீர் வச்சுட்டு வராம தலையில திருநீர் அழிச்சு விடுறது, இது எல்லாமே திணிப்பு தான். அது அவன் விருப்பங்கிற ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு அது அவன் முடிவு பண்ணிக்கிட்டு அவனோட இது, நம்ம வந்து தலையிடக்கூடாது.